+2 தேர்வு முடிவுகள் இன்றைக்கி வெளியாகிடுச்சு. நிறைய பேர் என்ஜினியரிங் படிப்புகளில் சேரணும்னு ஆசைப்படுவாங்க, கவுன்சிலிங்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது குறித்த அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்குதுங்க. இப்போது இதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் பதிவு செய்யலாம். இந்த கவுன்சிலிங்குக்காக, அதாவது பொறியியல் கவுன்சிலிங் சொல்லுவோம் இல்லையா, அதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய கடைசி நாள் 6/6/2025, அதாவது அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சமர்ப்பிச்சிடணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற அசல் சான்றிதழ்களை அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். ரேண்டம் எண் அப்படிங்கிற சமவாய்ப்பு எண் ஒதுக்கப்படுகிற தேதி ஜூன் 11. சேவை மையம் அல்லது இணையதளம் வாயிலாக உங்கள் சான்றிதழ்களை சரிபார்க்கிற நாட்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதிக்குள்ளே இது நடந்து முடிஞ்சிடும். அதன் பிறகு தரவரிசை பட்டியல் உங்களுக்கு வெளியிடுவாங்க. யார் டாப்பில் இருக்காங்க, யார் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற தரவரிசை பட்டியல் வெளியிடக்கூடிய தேதி என்ன அப்படின்னா ஜூன் மாதம் 27ஆம் தேதி. உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு சர்டிஃபிகேட் மாறி இருக்குது, எனக்கு வந்து பேர் தப்பாக இருக்குது, அது சரி பண்ணணும், இது சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சேவை மையம் வாயிலாக உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தான் நமக்கு கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. அதாவது ஜூலை மாதம் தான் கவுன்சிலிங் நடக்கும். முதல்ல யாருக்கு நடக்கும் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், இந்த 3 பிரிவினருக்கு தான் முதல்ல கவுன்சிலிங் நடக்கும். அதிலேயே அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கு முதல்லையும், மற்ற பள்ளிகள் பொது பிரிவினர்களுக்கு அதுக்கு அடுத்ததும் நடக்கும். இந்த 2 இதுவும் முடிஞ்ச பிறகு தான் காமன் கவுன்சிலிங் சொல்லுவோம் இல்லையா, எல்லாருக்குமான கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதில் எல்லா பள்ளிகளிலும் படித்தவங்க, தொழில்முறை கல்வியில் படித்தவர்கள், அரசு பள்ளியில் படித்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வரவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் கவுன்சிலிங்கை எதிர்கொள்ளலாம். அதன் பிறகு துணை கலந்தாய்வு, மிச்சமீதி இருக்கிற இடங்களுக்கான கவுன்சிலிங் வந்து அப்புறம் நடக்கும். இது வந்து இணையதள வாயிலாகத்தான். அப்புறம் கலந்தாய்வு இறுதி நாள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். கவுன்சிலிங் நடைபெறுகிற தேதிகள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இன்றைக்கே நீங்கள் உங்களுடைய என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கலாம். என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா TNEAONLINE.org, அதாவது TNEAonline.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கான விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இதற்கான வெப்சைட் முகவரியை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்குறேன். எனக்கு இந்த கவுன்சிலிங்லாம் செட் ஆகலை, எனக்கு இது வேண்டாம், நான் எதுன்னு ப்ரைவேட் கல்லூரியில், எனக்கு பிடிச்ச கல்லூரியில், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நான் சேர்ந்துக்கிறேன், இப்போவே சேர்ந்துக்க போகிறேன், எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது, அதனால் நான் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பார்க்குறேன், ப்ரைவேட் காலேஜஸ் பார்க்குறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்மிஷன் மாஸ்டரை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, அங்கே உங்களுக்கு இடமும் வாங்கி தருவாங்க.